காரைக்கால் கடற்கரை சாலையில் வாக்கிங் செல்லும் பெண்களை மர்ம ஆசாமிகள் சிலர் பின்தொடர்வதால் அச்சத்தில் இருப்பதாக பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி வீடியோ பதிவிட்டுள்ளார். வணக்கம், நான் பட்டிமன்ற பேச்சாளர் காரைக்கால் யோகதர்ஷினி. நம்ம காரைக்கால் பீச் ரோட்ல கொஞ்சம் பெண்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம். ஒன்றும் இப்போ ஈவினிங் நான் பீச்சுக்கு வாக்கிங் போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக அந்த ரவுண்டாக நான் பண்ண முன்னாடி 2 பசங்க பைக்ல நின்றுட்டு நான் கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக பொண்ணு நீல ஏன் பேச மாட்டேன், எங்கிட்டலாம் பேச மாட்டியா, பேசிட்டு போ அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நான் காதலே வாங்காத மாதிரி நிம்மதி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்க அப்படி விடாம ரொம்ப கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம். நான் காதலே வாங்காமல் நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு என்னை ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிச்சு திரும்பி 10 மாதிரி சிரிக்கவும் நான் டக்குன்னு கடுப்பாகி செருப்பு எடுத்து கழட்டி காட்ட ஆரம்பிச்சேன். உடனே அவனுங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரவுண்டான அப்படியே யூட்டன் போட்டு திருப்பி எனக்கு ஆப்போசிட்ல அந்த சைடு பைக் வச்சுட்டு நிற்கவும் நான் பக்கத்தில் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரவுண்டானா கிட்ட அந்த சைடு எப்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. சரி போலீஸ் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நான் உடனே பக்கத்தில் ஷீகல்ஸ்ல அந்த பார்க் இருக்கும், அந்த பார்க்கில் போய் நான் போய் உட்காந்துட்டேன். அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பைக்கை நிப்பாடி போட்டு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு கையில் ஹெல்மெட் வச்சிருந்தாங்க. அவங்களும் அந்த இடத்துல பசங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு நேரம் ஆப்போசிட்ல தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டு போகவே இல்லை. ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு பிளாக் கலர் டிஷர்ட்டு கையில் ஒரு ஹெல்மெட் வச்சிருந்தாங்க. அங்கே ஷீகல்ஸ்ல உள்ள இது சிசிடிவி கேமரா செக் பண்ணா கூட தெரியும். ரொம்ப நேரமாக போகவே இல்லை, பார்த்தபடி அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு காஃபி வாங்கிக்கிற மாதிரி காஃபி வாங்கி குடிச்சிட்டு என்னை பார்த்தபடியே உட்காந்துட்டு ஃபோனில் பேசிட்டு ரொம்ப நேரம் அங்கேருந்து எழுந்துச்சு போகவே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஆம்புலன்ஸ் ஸ்டேஷன் கால் பண்ணால் கொஞ்சம் நம்பர் அவங்க என்கேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு சரி எல்லாம் கூட்டம்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, கூட்டம்லாம் பார்க்கலேருந்து கரைய ஆரம்பிச்சோம். நானும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அப்படியே வெளியில் வந்துட்டேன். இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பைக் எடுத்துட்டு அப்படியே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் தூரத்தில் பார்த்தீங்கன்னா போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எப்போதுமே கூட்டமாக இருக்கிற நேரங்கள் அதே மாதிரி வீக்கெண்டில் போலீஸ் எப்போதுமே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்கள்லையுமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க வராங்க, லேடிஸ் நிறைய பேர் வராங்க, சாயங்காலத்தில் நிறைய பேர் வாக்கிங் போட்டு வராங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.